வணக்கம் நண்பர்களே. எபிசோட் 1 பார்ட் 2 பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஒன் சைட் லவ்வோட ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் அண்ட் சம் ரோலர் கோஸ்டர் ஆஃப் இமோஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸ்வாப் ஆன பேக்கை திருப்பி மாற்றுறதுக்காக ஃபூபி, மோமோ, கூவே இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. நம்ம ஃபூபி வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டா. இதுதான் கூவே, என் ஃப்ரெண்டு தான் அவன் ரொம்ப ஜீனியஸ், அவனை எப்போ நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கூவே கடுப்பாகி நேராக விஷயத்துக்கு வா அப்படின்னு அவன் வாய மூடிடுறான். சரி அப்படின்னு சொல்லி நம்ம கூவே பேக்கை செக் பண்ணுறான். ஏய், நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி ஃபூபி ஒரு தீயை கொளுத்தி விட்டுறான். அப்படின்னா எனக்கும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு மோமோவும் செக் பண்ண ஆரம்பிச்சிடறான். செக் பண்ணிவிட்டு நான் வச்ச மென்சுரேஷன் பேடுங்க அப்படின்னு மோமோ கேட்குறான். அதை கேட்ட உடனே ஃபூபி கூவையை பார்த்து கிண்டலாக சிரிக்கிறான். நான் ஒன்றும் எடுக்கலை, எனக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூவே சொல்கிறான். சரி, என் கிஃப்டாக நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மோமோ கிண்டல் பண்ணுறான். அதை கேட்டு கடுப்பாக்கி நம்ம கூவே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். நேராக கட் பண்ணால் நம்ம மோமோவோட ஹாஸ்டல் ரூமை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மோமோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏன் உன் ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு, ஏன் இப்படி டல்லாக இருக்கே அப்படின்னு நல்லா கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவளை பாடாப்படுத்துறாங்க. நம்ம மோமோவும் நடந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொல்கிறான். அவளோட ஃப்ரெண்டும் அவளை அட்வைஸ் பண்ணி கொண்டு எடுக்கிறான். நாளைக்கு வேற ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதையாவது ஒழுங்காக அட்டன் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி கழுத்தறுத்து விட்டுட்டா. நம்ம மோமோ என்றானா இதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்காம இன்றைக்கி நடந்த விஷயத்தையே நினச்சி சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் நம்ம மோமோவோட கிளாஸில் ஒரு லெக்சர் போயிட்டு இருக்கு. கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சிஸ்டம் ஆஃப் ஆகிடுது. திடீர்னு பார்த்தா மோமோ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறா. என்னன்னு பார்த்தா அந்த ஆஃப் ஆன சிஸ்டத்தை சரியாக்க நம்ம கூவே வரான். அவள் வந்து இதை நோண்ட போய் கொஞ்சமாச்சும் மிஞ்சி இந்த சிஸ்டம் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுது. அதை பார்த்து மோமோ சிரித்து தள்ளிட்டா. அதுக்கப்புறம் என்னமோ வித்தையெல்லாம் பண்ணி ஒரு விதத்தில் சிஸ்டம் ஒன் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கூவே மோமோ பக்கமே பார்த்து நடந்து வரான். மோமோ என்னடா நம்மளையே குறுகுறுன்னு பார்க்குறானே அப்படின்னு பார்க்குறா. நம்ம கூவே வேற ஜீனியஸ் ஸ்டூடெண்ட்ல, அதனால கிளாஸில் இருக்கிற எல்லாருக்கண்ணும் கூவே மேலே தான். அவன் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் நேரம் மோமோவே பார்க்குறா. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு கீழே இருக்கிற ட்ராயர்லேருந்து என்னோட கீ எடுத்து கொடுன்னு சொல்கிறா. இதுக்காடா இவ்வளோ சீனு அப்படின்னு நினச்சிட்டு மோமோவும் கீஸை எடுத்து கொடுக்குறா. அப்படியே கட் பண்ணால் நம்ம கூவே கீஸை வாங்கிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக லேபுக்குள்ளே போகிறான். அங்கே போனால் அங்கே இருந்த சார் அவனை திட்டி விட்டுறான். பேக் ஸ்வாப் ஆனதுனால எக்ஸாம் எழுத முடியாமல் போச்சுல, அதை சொல்லி தான் திட்டுறாரு. ப்ரொஃபஸர் ஜியாங் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் க்யூவில் நிற்கிறான்னு தெரியுமா, அது இதெல்லாம் சொல்லி அவனை ரொம்ப திட்டி விடுறாங்க. சரி, உனக்காக அவரை மீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அது மற்ற பசங்களுக்கு அன்ஃபேராக போயிடும்னு கூவே சொல்கிறான். இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணும்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும், கொஞ்சம் பேசாமல் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சாரை கூவே கத்தி விட்டுறான். ஏன் கத்துற அப்படின்னு சொல்லி அந்த சாரும் கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் ஃபூபேயும் மோமோவும் ஃபோனில் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஃபுட் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் வந்திருக்காங்க. நேற்று நான் வராமல் இருந்தது தப்பு தான், இனிமேல் அப்படி நடக்காது, உனக்கு 3 வேளை நானே சாப்பாடு வாங்கி தருவேன் அப்படின்னு அடுத்த பிட்டை போடுறான். ஃபியூச்சரில் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படி இப்படிலாம் வேறு சொல்கிறேன். அப்போ தான் மோமோவுக்கு அடுத்த ஜாப் இன்டர்வியூக்கான ஒரு மெயில் வருது. அதை பார்த்துட்டு நம்ம ஃபூபே இந்த பிளேஸ் கிட்ட தான் இருக்குது, நாளைக்கு நானே உன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி தான் அன்றைக்கும் சொன்னான். அப்புறம் என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இதே மாதிரி உன் பேச்சு கேட்டு தான் நேற்றுக்கு நான் நடு ரோட்டில் இருந்தேன். அப்படியே கட் பண்ணால் கூவேயும் மோமோ ஒரு மொபைல் ரிப்பேர் ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. மோமோ வந்துட்டு ஃபோனோட ஸ்க்ரீனை ரிப்பேர் பண்ணணும்னு கேட்குறாங்க. எங்கள் கூவையை பார்த்தீங்கன்னா எனக்கும் ரிப்பேர் தான் பண்ணணும், ஆனால் ஸ்க்ரீன் கொடுங்க நானே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃப் சொல்கிறா, ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நீங்கள் வாங்கி நீங்களே வச்சுக்கிறதுக்கும் ஒரே காஸ்ட்டு தான், அதை பண்ணிடலாமேன்னு சொல்கிறான். இல்லை நானே அதை எப்படி பண்ணணும்னு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூவே கேட்குறான். அவன் ஃபோனை ரிப்பேர் பண்ண ஆரம்பித்ததும் நம்ம மோமோ ரொம்ப வியப்பாக அதே பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் சொல்கிற மாதிரி பெரிய ஜீனியஸ் தான் போல. அதுக்கப்புறம் சைக்கிளில் வருதுன்னு சொல்கிற மாதிரி உன் ஃபோனை கொடுக்குறியா, அதையும் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி தரேனே அப்படின்னு கூவே கேட்குறான். மோமோ கொடுப்பாளா? இல்லை நான் இங்கே பண்ணிக்கிறேன், நீ ஒன்று கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறா. இல்லை நிஜமாவே ஒரு புது மாடல் எனக்கு ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணணும்னு கூவே கெஞ்சிரான். சரி ப்ளீஸ்னு கேளு, தரணும்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் இவன் ப்ளீஸ்லாம் சொல்ல மாட்டேன்ற தைரியத்தை தான் மோமோ அதை விட்ட போட்டா. அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ப்ளீஸ்னு சொல்லிட்டான். மோமோ வேறு வழியே இல்லாமல் ஃபோனை தூக்கி கொடுத்துட்டா. ஒரு வழி அதை நல்லா ரிப்பேரும் பண்ணி கொடுத்துட்றான். நம்ம மோமோவும் ஜோலி, கூவேயும் ஹாப்பி. அப்படியே கட் பண்ணால் நம்ம மோமோ அடுத்த ஜாப் இன்டர்வியூக்காக பஸ் ஸ்டாப்பில் ஃபூபேக்காக வெயிட் பண்ணுறா. ஃபூபே வர காணலை. ஃபோன் பண்ணி பார்க்குறா, ஃபோனே அட்டெண்ட் பண்ண மாட்டான். கடைசியில் வேறு வழியே இல்லாமல் அவனுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு நானே தனியாக போய்க்கிறேன்னு சொல்லி அவள் பஸ் ஏறி தனியாகவே இன்டர்வியூ நடக்கிற இடத்துல போயிடுறா. ஒரு வழியாக இன்டர்வியூ வென்யூவில் வந்து சேர்றா. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுடி பசங்க அவள் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க. மோமோ கிட்ட இருந்த பேக்கை திருடிட்டு ஓடிடுறாங்க. பாவம் நம்ம மோமோ கீழே விழுந்து கை காலெல்லாம் முழுசாக அடிபட்டுருச்சு. ஒரே ரத்த காயமாக இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் மோமோ இன்டர்வியூ செல்ல ஃபோன் பண்ணி பேசுகிறான். நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இன்டர்வியூவை நாளைக்கு வச்சுக்கலாமான்னு கேட்குறான். அவங்களும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போ மோமோ ஃபூபேக்கு ஃபோன் அடிக்கிறா. வழக்கம் போல் இப்போவும் ஃபோன் அட்டன் பண்ணலை. கூவே தான் ஃபூபேயோட ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறான். நடந்த விஷயத்தெல்லாம் கூவே கிட்ட சொல்லி ஃபூபேயை கொஞ்சம் அனுப்பி வைன்னு கேட்குறான். ஃபூபேயை தேடி கிடக்காம நம்ம கூவையே ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். நம்ம மோமோவை ஹாஸ்பிட்டலையும் கொண்டு போகிறான். அங்கே போனால் இந்த கூவே வீல் சேரை தள்ளிட்டு வரா. அதை பார்த்துட்டு நம்ம மோமோ நான் இவ கூட எல்லாம் வரலப்பா அப்படின்னு திரும்பிட்டுறான். இந்த சின்ன காயத்துக்கடா வீல் சேர் அப்படின்ற மாதிரி பார்க்குறா. சரின்னு டாக்டர் பார்க்க போனால் டாக்டர் என்னன்னா ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டிங்களான்னு கேட்குறாங்க. ஓ, அப்போ பெரிய காயம்லாம் இல்லை, உங்கள் அஃபெக்ஷனை காட்டுறதுக்காக வீல் சேர் தள்ளிட்டு வரீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. அப்புறம் டாக்டர் நம்ம மோமோவோட காயத்தெல்லாம் ட்ரெஸ் பண்ணிடுறாரு.
ட்ரெஸ் பண்ணி முடிச்சதும் நம்ம கூவே திரும்பவும் அந்த வீல் சேரை விட்டுட்டு வரான். ஐயா சாமி, அதை தூக்கி அந்த பக்கம் வை அப்படின்னு சொல்லி மோமோ கெஞ்சுறா. அதை பார்த்து நம்ம டாக்டரும் காதல் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரம் கிட்ட நேரத்தில் நம்ம ஃபூப்பே ஏறி வரான். என்னமோ அவன் தான் எல்லாம் எழுத்து போட்டு பண்ணுறது மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். நம்ம கூவையும் மருந்து வாங்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து ஃபூப்பே கையை நம்ம மோமோக்கு தான் ஃபூப்பே ஒன் சைடாக பிடிக்கும்ல, இருந்தாலும் இவன் நம்ம மேலே கேரை எடுத்துக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருக்கா. திரும்பவும் மோமோவை நட்டாத்தில் விட்டுட்டு அவன் மருந்து வாங்க கிளம்பிட்டான். அப்போ திரும்பவும் கூவே வந்து வீல் சேரை தள்ளி விடுறான். நம்ம மோமோ அழுகிற பார்த்துட்டு டிஷ்யூ எடுத்து நீட்டுறான். இப்படி தான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எபிசோட் 2க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.